ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தேவிங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு பாலோட விலை ரூ. 2 சேர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுத்துட்டாங்க. இந்த 2 நாளாக எங்கள் பால் சென்டரில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த 2 நாளாக பால் விலை சேர்த்தி கொடுத்துருக்காங்க. சரி, எவ்வளோ சேர்த்தி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் ஊரில் இதே மாதிரி பால் விலை சேர்த்தி கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பொறுத்த வரைக்கும் பால் விலை கண்டிப்பாக மாறுபட்டே ஆகுங்க. எங்கள் ஏரியா பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தரமாக தான் இருக்கும். ரொம்ப ஹை ரேஞ்சுக்கும் தரமாட்டாங்க, ரொம்ப லோவாகவும் தரமாட்டாங்க, ஓரளவுக்கு மீடியமாக தருவாங்கங்க. இங்கிட்டு மழை பெஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை இருக்குது. வீட்டுக்கு ஒவ்வொரு மாடுனாலும் இல்லாமல் இருக்காது எங்கள் ஏரியா பக்கம். அதனால் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் பால் விலை. பால் கரெக்டாக போயிட்டிங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கும், சென்டருக்கு போயிட்டிங்கன்னா ஒரு 32 ரூபா 33 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கும் தாங்க பால் எடுப்பாங்க. இதே வேறு வேறு டிஸ்ட்ரிக் வேறு மாவட்டங்களில் அந்த சூழ்நிலையை பொறுத்து எப்படி மாடு வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பாலோட விலையும் கூட்டுவாங்க, உயர்த்தி தருவாங்க. இப்போ காலையில் நேரம் எங்கள் மாடுக பார்த்திங்கன்னா மாடு மேய்ஞ்சிட்ருக்கு. இன்னும் கொண்டு போய் கட்டலை, இனிமேல் தான் கொண்டு போய் கட்டணும். எங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேய்ச்சல் எல்லாமே குறைஞ்சிருச்சு. இப்போ மழையும் இல்லைங்களா, வெறும் பனி தான் பெஞ்சிட்ருக்கு. நம்ம தோட்டத்துலேயே தண்ணி கட்டுற வேலை வேறு போய்கிட்டுருக்கு. இங்கிட்டு தண்ணி கட்டிட்டு இங்கிட்டு மாடுகளை கட்டி வச்சு மேய்க்கிற மாதிரி இருக்குது. சரி, பரவாயில்ல. இதில் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், பால் விலை ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தேன், பால் விலை ஏற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பால் விலை ஏற்றுவாங்க. இடையில நமக்கும் தெரியாது, ரூ. 1 40 பைசா, ரூ. 1 ரூபா அந்த மாதிரி ஏற்றுவாங்க. எத்தனை மயத்தில் ஏற்றுவாங்க. அப்புறம் 2 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த விலையை அப்படியே குறைச்சிருவாங்க. பால் விலை குறைஞ்சி போச்சு அப்படின்னு சென்டர்லேருந்து சொல்லிடுவாங்க. ஏற்றும்போது மட்டும்தான் பால் விலை ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. பால் விலையை குறைச்சி போடும்போது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் இப்படி குறைஞ்சி போகுது அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பால் விலை உயர்த்தியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கம்பெனியில் தான் பால் ஊற்றிட்டுருக்கோம். அந்த கம்பெனியில் நாங்கள் 3 வருஷமாக பால் ஊற்றிட்டுருக்கோம். நான் பால் கறக்க ஆரம்பித்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மக்கிட்டவும் பார்த்திங்கன்னா 2 மாடு கன்றுக்குட்டி போட்டிருக்கு. 2 மாடு அந்த 2 மாடு கறவையில் இருக்குது. அதுபோக வத்து மாடுக, அவ்வளோதாங்க. பால் அப்படிங்கிறது அளவுக்கு பெருசாலாம் நம்மக்கிட்ட இல்லை. சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு 2 ரூபா பால், 1 லிட்டருக்கு 2 ரூபா பாலோட விலை உயர்த்தி கொடுத்துருக்குறாங்கங்க. 2 ரூபா அப்படிங்கும்போது 1 லிட்ரு பால் 32 ரூபாய்க்கு எடுத்தாங்கன்னா 2 ரூபா சேர்த்து போட்டால் 34 ரூபாய் ஆயிடுச்சுல்ல. 1 லிட்ரு பால் 34 ரூபாய்க்கு எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஆவரேஜாக நான் சொல்கிறது ஆவரேஜாக 34 ரூபா அப்படின்ற மாதிரிக்கு எடுத்துகிட்ருக்காங்க. இதில் ஃபேட்டு எஸ்என்எஃப்பை பொறுத்து தான் பாலோட விலை மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அது என்னது ஃபேட்டு அப்படின்னா, நம்ம பால் கறக்கும்போது கடைசியாக இருக்குது நம்ம மாட்டோட காம்பில் எல்லாம் கறந்ததுக்கப்புறம் கடைசியாக பால் கறப்போம் பார்த்திங்களா, அந்த பால் லேசாக மஞ்சள் கலரில் இருக்கும், சரிங்களா. அந்த பாலில் தான் நிறைய எஸ்என்எஃப் ஃபேட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஒட்டையும் கறக்கணும். ஒட்டை கறக்கிறனால அந்த ஃபேட்டு எஸ்என்எஃப் நமக்கு விலை கூடுதலாக கிடைக்க உதவுது. 2வது, மாட்டோட மடியில் எப்போதுமே பால் கறக்கும்போது சுத்தமாக கறக்கணும். ஒட்டை கறக்கணும். கொஞ்சம் நஞ்சம் பால் விட்டு கறந்தீங்க அப்படின்னா அது மடிநோய் வர்றதுக்குரிய அறிகுறிகள் எல்லாமே அதுக்கு தோணிடும், சரிங்களா. இந்த மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது நடந்திருக்கு. எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ சொல்லணும் அப்படின்னா, இந்த செவல மாடுகளுக்கு நிறைய ஃபேட்டு எஸ்என்எஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்களாம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே செவல மாடாக தாங்க இருக்கும். கருப்பு மாடு வெயிலுக்கு தாங்காது, ஃபேட்டு வராது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கருப்பு மாடை வச்சுக்க மாட்டோம். இந்த ஃபேட்டு எஸ்என்எஃப்காக மட்டும்தான் நாங்கள் செவல மாடு வளர்க்குறோம், சரிங்களா. அப்புறம் அவ்வளோதான். உங்கள் ஊர் பக்கத்து எதுவும் பால் விலை ஏற்றி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த புத்தாண்டுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு நல்ல விஷயந்தாங்க. 1 லிட்டர் பாலுக்கு எங்களுக்கு 2 ரூபா சேர்த்து கிடச்சிருக்கு, சரிங்களா. அடுத்து நாளைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னா, நம்ம எத்தனை மாடு பால் கறக்கிறோம், எவ்வளோ பால் கொண்டு போகிறோம், அந்த பாலோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா மறக்காமல் எங்களோட விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நாங்களாம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து சம்பாரித்து ஒரு கோடீஸ்வரராக ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்களுடைய அன்றாட தேவைகளுக்கான ஒரு செலவு, அதாவது விவசாயம் வைக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் வட்டிக்கு வாங்காமல் இதுலேருந்து வர்ற ஒரு வருமானத்தை எடுத்து விவசாயம் வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதுக்காக மட்டும்தான் நாங்கள் யூடியூப்புக்கு வந்து இந்த வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.